ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ஜெகேஷ் பேசுகிறேன், ஆர்ஜே அக்கௌண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி சிலீரியோ. ஸோ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ட்ரைவ் பண்ணும்போது ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 34,000 ட்ரிவன் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டு சிலீரியோ. நான் உங்களுக்கு இதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை காமிக்கிறேன். ஸோ கைஸ் டயக்னோஸ் பண்ணது பிறகு கம்ப்ளைண்ட் என்னென்னு செக் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 சஸ்பென்ஷன் டோட்டலாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து சஸ்பென்ஷன் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 34,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டிக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 34,000 மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து 10,000 கூட ஓட்டி கூட இந்த சஸ்பென்ஷன் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் ஹேண்ட்லிங் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி தான் வண்டி ரோட்டுக்கு வரும். பட் ஆனால் வந்து நம்ம எல்லா கண்டிஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தில் வந்து பார்க்காம, மேடு பள்ளம் பார்க்காம வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேயோ ஸ்லோ டவுன் பண்ணாமல் வந்து வண்டியை வந்து பறக்க விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து சஸ்பென்ஷன் வந்து சீக்கிரமாகவே போயிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ராட் தான். இந்த லிங்க் ராடில் எவ்வளோ ப்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேஜரான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரோட்ஸில் வந்து கவனம் இல்லாமல் ஓட்டுறது தான். ஸோ ஹை ஸ்பீடில் வந்து நம்ம ஒரு பள்ளத்தில் போடுறோன்னா எதுவுமே ஆகாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இம்பேக்டை வந்து அந்த ஷாக் அப்சர்வரும் ஆஸ் வெல் அஸ் அது கூட இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து வாங்குது. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் வந்து ஓஇ தான் போகிறோம் கைஸ். ஸோ மாருதியோட ஸ்பெக்கில் வரக்கூடிய ஓஇ தான் போகிறோம். நம்ம வேறு எந்த விதமான பிராண்ட்ஸுமே பண்ணலை. எப்போவுமே வந்து மாருதியை பொறுத்த வரைக்கும் ஓஇ போகிறது தான் கைஸ் நல்லது. ஏன்னா அவைலபிளாக இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 சஸ்பென்ஷன் ப்ளஸ் லிங்க் ராட் தான் மாற்றுறோம், வேறு எதுவுமே மாற்றலை. இதுதான் லிங்க் ராட், புதுசு பார்த்திங்கனாலே தெரியும். இதுவுமே வந்து மாருதியோட ஓஇ தான். ஸோ ரியரில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃப்ரண்ட்டில் வெறும் சஸ்பென்ஷன் ப்ளஸ் லிங்க் ராட் மட்டும் தான் மாற்றிருக்கோம். லோயர் ஆர்ம்லாம் இப்போதைக்கு நல்லாயிருக்கு, பிரச்சனை இல்லை அட் ப்ரெசென்ட்டு. அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் சர்வீஸ் தான். பார்த்துலாங்களா? ஸோ கைஸ் இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜென்ரல் சர்வீஸுன்றது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியோட குவாலிட்டி ஆஃப் டிரைவிங் வந்து நல்லா இருக்கணுன்றதுனால தான் மெயின்டெனன்ஸுன்றது பண்ணுறோம், ஜென்ரல் சர்வீஸ்ன்னு பண்ணுறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில் வந்து ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், இது எல்லாமே வந்து மாருதியோட ஜென்யூன் பார்ட்ஸ் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட்டடே போடலை. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு கேபின் ஃபில்டரை மாற்றுறதுக்காக நாங்கள் கைட்டோம். ஸோ அந்த டைமில் கைட்டும் போது தான் கைஸ் ரொம்ப ஷாக் ஆகினது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்தாக பிளாக்டான ஒரு கேபின் ஃபில்டரை நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் இயர், ஸோ சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு மேலேயே, ஒரு 1 இயர் மேலேயே வந்து இந்த கேபின் ஃபில்டரை ரீப்ளேஸ் ஆகாமலே இருந்திருக்கு. அந்தளவுக்கு உள்ளே போய் கிளாக் ஆகிருந்து. கேபின் ஃபில்டர்ஸை மாற்றாமல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருமல், தும்மல், இந்த மாதிரி சளி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இட்ஸ் நாட் சேஃப், இட்ஸ் நாட் குட் ஆல்சோ. ஸோ இதில் மோர் தென் தட் அதெல்லாம் மாற்றின பிறகு உங்களுக்கு வந்து பிரேக் பேட்சும் சேஞ்ச் பண்ணுறோம். பிரேக் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போடுற அளவுக்கு தான் ரேஞ்ச் இருந்தது. ஸோ அதை கையோடு சேர்த்து மாற்றிடலான்னு சொல்லி மாற்றியாச்சு. இதுவுமே வந்து ஓஇ தான் கைஸ். ஸோ ஓஇ தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபைனல் வாட்டர் வாஷ் தென் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஸோ அட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்படுச்சுன்னா என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சர்வீஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.